ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஸ்டோரி கிடையாது. நம்மளுடைய லைஃப்பில் இனி துளி கூட நமக்கு கவனச்சிதறல் அப்படின்றது பார்த்திங்கன்னா வரவே வராது. அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், உங்களுடைய பிரெயினில் ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றத கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சைடு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு ரொம்ப மைல்டாக சவுண்டை வச்சு ஃபுல்லாக கேளுங்க. உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இதை நோட் பண்ணிங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் படிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உட்காருவீங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதில் உங்களால் சரியாக கவனம் செலுத்த முடியாது. அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு நிறைய காரணங்கள் அப்படின்றது இருக்குதுங்க. நான் முக்கியமான காரணம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லட்டுங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரெயின் எப்படி டிசைன் ஆயிடுச்சு அப்படின்னா, அது இன்ஸ்டண்ட்டாகவே நிறையா விஷயங்களை தெரிஞ்சிக்க ஆசைப்படுது. என்ன நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிக்க ஆசைப்படுது அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. அதையும் சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க. இப்போ என்னுடைய கண்டென்ட்டு இதுக்காக வந்திருக்கிறீங்க, இந்த மோட்டிவேஷனலுக்காக வந்திருக்கீங்க. இதுலேயே கூட நிறைய பேர் பாதியில் பார்த்துட்டு அடப்போப்பா அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களுடைய பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது. ப்ரெஷரை ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்குது. ஸோ இது நல்லது கிடையாது. இது எதனால் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாக்கள்னால மட்டும்தான் இது எல்லாமே வருது. சோஷியல் மீடியாக்கள்லேயே நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ நம்ம மோட்டிவேஷனலை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், நிறையா விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். ஆனால் என்றைக்கு இந்த ஷார்ட் வீடியோ அப்படின்றது வந்துச்சோ, என்றைக்கு இந்த ரீல்ஸ் அப்படின்றது வந்துச்சோ, அதிலிருந்து மக்களுடைய பிரெயின் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் அதுதான் ஸ்லோவாகுது. ஆனால் ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அதிக கவனம் செலுத்துது. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் வீடியோ பார்க்குறதுக்காக ஒரு யூடியூப் சேனலோ இல்லை சம்திங் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் அதுக்குள்ளே போன உடனே நீங்கள் என்ன விஷயத்துக்காக போனீங்க அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. உள்ளே போன உடனே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அடுத்தது இன்னொரு வீடியோ பார்ப்பீங்க சிரிச்சுக்கிட்டே, 3வது வீடியோ பார்ப்பீங்க, 4வது வீடியோ பார்ப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக உள்ளே வந்தீங்க அப்படின்றதே மறந்துடும். கடைசியில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயமே அதில் ஷார்ட்டில் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஐயோ நம்ம இதுக்காக தானே உள்ளே வந்தோம், என்னடா இது அப்படின்ற மாதிரி. இது எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு 30 செகண்டுக்குமே ஒரு புது புது விஷயங்களை உங்களுடைய பிரெயின் பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரே வீடியோவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது. இப்போ ஒரு ஷாட் ஒரு சிரிப்பு சிந்திக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை கோவம் இந்த மாதிரி வரும். இன்னொரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு விதமாக வரும். இப்படி மாறி 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 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு ஷாட்டில் அனிமல்ஸோட விளையாடுற மாதிரி வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை உங்களுக்கு உடனே ஷார்ட் டைமில் காட்ட காட்ட உங்களுக்கு இப்போ ஒரு படிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நம்ம முழுசாக படித்து முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து. அதனால் இந்த பிரெயின் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷார்ட்டான விஷயம், அதாவது இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ப்ளஷர் கிடைக்குதுல்ல, அதை நீ கொடு அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய பிரெயின் கேட்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நம்மளுடைய பிரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசினஸ் ஆகிடும். ஆனால் அதனுடைய வேகம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். 30 செகண்ட் கூட இன்னும் போக போக பத்தாமலே போயிடும். மெயின் ரீசனாக இதை தான் சொல்லப்படுது. இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. முதல்ல நமக்கு ஒரு கோல் அப்படின்றது வேணும். இலக்கு அப்படின்றது இல்லை அப்படின்னா நம்மளால எங்கேயுமே ஓட முடியாது. இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறேன்னா, நான் இன்றைக்கி ஒரு கோவில் இருக்கும், அந்த கோவில்கிட்ட போய்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இலக்கு அப்படின்றது இருக்கணும். இல்லை நான் காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போவேன், எங்கே திரும்புறேன்னே தெரியாது அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய இலக்கு அப்படின்றது இந்த இடத்துல நிர்ணயிக்கப்படலை. அதனால் நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு தகுந்த ஒரு எஃபர்ட் கிடைக்காமலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் தூரம் ஓடணுன்னு உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடும். அப்படியே திரும்ப வந்துடுவீங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு, ஒரு மாத இலக்கு, ஒரு நாள் இலக்கு. ஒரு நாளில் நான் இத்தனை தடவை தான்மா என்னோடய மொபைலை பார்ப்பேன், ஒரு நாளில் இத்தனை தடவை தான் நான் ஷார்ட் வீடியோ பார்ப்பேன், ஒரு நாளில் நான் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வேணும். அந்த இலக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோலை தேடி போய் நிற்கணும். அது எப்படின்னா, நான் இத்தனை வருஷத்தில் இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிடுவேன், நான் இத்தனை வருஷத்தில் கார் வாங்கிடுவேன், நான் இத்தனை வருஷத்தில் டீம் லீடர் ஆகிடுவேன், நான் இத்தனை வருஷத்தில் மேனேஜராக ப்ரமோட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த கோலை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் எதுவுமே இல்லாமல் வெறுமா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா
ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ முதல் விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நாளை நம்ம வந்துட்டு சூப்பராக கொண்டு போனாலே போதும். உங்களுடைய மாதம் சூப்பராக இருக்கும், உங்களுடைய வருடம் சூப்பராக இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம தொடங்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரியோ அல்லது ஒரு நோட்டோ இல்லை உங்களுடைய மொபைலில் வந்துட்டு ஒரு நோட் பேடோ இருக்கோ அதை வந்துட்டு எடுங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் ஒரு நாளில் எங்கெங்கெல்லாம் நேரத்தை செலவழிக்கிறீங்க, தேவையில்லாத செலவுப்பா இது அப்படின்ற மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் ஒரு நாளில் நீங்கள் வந்துட்டு நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்றத எழுதுங்க. இது எதுவாக வேணா இருக்கலாங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்கூல் போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் கோவிலுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு டீ கடையில் தேவையில்லாமல் உட்காந்து ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஃபோனில் ரொம்ப நேரம், இல்லை யூடியூப்பில் வந்துட்டு ஷார்ட் வீடியோ பார்க்குறது, இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதுங்க. எதனால் வந்துட்டு நான் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் நல்ல விஷயம் தான், அதை ஏன் அதில் எழுத சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது நீங்கள் ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு டிக் போட்டுக்கிட்டே வாங்க. அதாவது நீங்கள் வந்து போனீங்கல்ல, இப்போ எழுதி வச்சுருக்கிறீங்க, அதை அப்படியே டிக் போட்டேன், இன்றைக்கி நான் இந்த இடத்துல 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணேன், இந்த இடத்துல 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாளே வேஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டிக் போட்டுக்கிட்டே வந்துட்டு வாங்க. அந்த டிக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் கழித்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். டிக் போடக்குள்ளேயே உங்களுடைய மனநிலையாகப்பட்டது அப்படியே மாறும். அதாவது நம்ம மனசாட்சியே நம்ம உண்மையாகவே கேட்போம், ஜிம்முக்கு போகிறது கெட்டதா அப்படின்றத வந்துட்டு. ஸோ அதுவே உங்களை ஒரு கேள்வி கேட்டு உங்களை வந்துட்டு மாற்றும். இது நிச்சயம் வந்துட்டு நடக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நான் படித்த புக்கோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணாராம். அதனால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒன்றும் வந்துட்டு வாய் வார்த்தையாக சொல்கிறது கிடையாது. இதை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரிசர்ச் பண்ணி அவங்க செக் பண்ணி பார்த்து அவங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நம்ம எங்கே டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் எழுதுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரிலாம் இல்லையே, ஒரு எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அவங்க செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு யோசனை அப்படின்றது வருங்க. நம்ம அப்பா அம்மா கூட அப்படி வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலலாம் அவங்க பெருசாக இது மாதிரி வந்துட்டு விஷயத்துக்குள்ளே போய் உட்காரவே மாட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப வந்துட்டு உட்காந்தே இருக்க மாட்டாங்க. அப்படியே உட்காந்து இருந்தாலும் அவங்க வேறு எதையாவது யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களோ தவிர, செல்லை நோண்டுறதோ இல்லை ஏதாவது பொழுதுபோக்கு பார்க்குறதோ இல்லை டிவி பார்க்குறதோ அந்த மாதிரிலாம் அதிகமாக வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே டீ கடைக்கு போவாங்க, அங்கே போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி படிப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதற்கடுத்தது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவங்க அப்படியே வந்துட்டு தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயாவது ஒரு நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு விஷயம் எப்படி வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை வந்து அதுக்கப்புறம் அதை போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அதே போல் நியூஸ் பேப்பரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே போல் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இன்ஸ்டண்ட்டாக 30 செகண்டில் இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறது கிடையாது. உங்களுடைய பிரைன் தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம். அதனால் உங்களுடைய பிரைனை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க. இது பிரெயினோட தப்பு கிடையாது. நம்மளோட பிரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது ரொம்ப வந்துட்டு இன்டெலிஜென்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடியது தான் நம்மளுடைய பிரெயின். அது என்ன செய்யும்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குது, ஒரு ப்ளஷர் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எவ்வளோ குயிக்காக உங்களுக்கு அதை வாங்கி தரலாம் அப்படின்றத யோசிக்கும். நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அதில் நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இந்த வேலையை எப்படிடா சீக்கிரமாக முடிக்கிறது, சுலபமாக முடிக்கிறது எப்படி அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அதே தான் இந்த மூளையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சொல்லணும், இது வந்துட்டு சுலபம் கிடையாது, என்னை தேவையில்லாத சிக்கலில் நீ இழுத்துட்டு போய் மாட்ட விட்டுட்டுருக்கிற, அதனால் தயவு செஞ்சு அந்த ப்ரெஷரை எடுத்துக்காத அப்படின்றத வந்துட்டு நம்ம தான் பிரெயினுக்கு வந்துட்டு சொல்லணும். அது இது போல் வேலைகள் மூலிமா நம்ம வந்துட்டு உணர்த்தினாலே போதுமான ஒன்று தாங்க. இப்போ ஷார்ட் வீடியோ பார்க்கறது தவறு கிடையாது. ஆனால் எதுக்காக நம்ம உள்ளே வந்தோம், நம்ம வந்ததுக்கான காரணம் என்ன, நம்முடைய வேலைகளை முடிச்சுட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்றது வேறு. நம்மளுடைய வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை முடிக்கிறதுக்காக தான் அதுக்குள்ளே போகிறோம். ஆனால் வந்துட்டு அங்கே போய் நம்ம வந்து ஃபுல்லாக இதில் வந்துட்டு மாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே போல தான் வந்துட்டு ஆபாச வீடியோக்களும் இதே தான். திருமணமாகி மனைவி கூட பேசி புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்து, அதாவது ஒரு மாயை, ஒரு இமேஜ், ஒரு விஷுவலேஷனை பார்த்து வெர்ச்சுவலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய பிரெயினை அடிக்ட் ஆகிடும். எது ஈஸியாக கிடைக்குதோ அதுக்குள்ளே தான் உங்களுடைய பிரெயின் உங்களை கூட்டு போய் விடும். எது வந்துட்டு கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அதுக்குள்ளே உங்கள் பிரெயின் வந்துட்டு போகவே போகாது. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமலாம் வந்துட்டு இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நானும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோவில்